السلام عليكم ورحمة الله وبركاته. குர்பானி இஸ்லாத்துல மிக முக்கியமான ரொம்பவே பக்திபூர்வமான ஒரு வணக்கம். ஆனா இது சம்பந்தமான சட்டங்கள்ல நமக்கு அப்பப்போ சில சின்ன சின்ன சந்தேகங்கள் வர்றது சகஜம்தானே. கவலையே வேண்டாம், அத பத்தி ரொம்ப எளிமையாவும் தெளிவாவும் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சரி, வாங்க விஷயத்துக்கு போகலாம். இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சுருக்கமா சொல்றேன். முதல்ல குர்பானியோட அடிப்படை மற்றும் அதுக்கான சரியான நேரம். ரெண்டாவது, வசதிக்கும் சுமைக்குமான வித்தியாசம். மூணாவது, குர்பானி கொடுக்கறவங்களுக்கான தனிப்பட்ட விதிகள். அப்புறம் கடைசியா குடும்ப உறுப்பினர்களுக்கான விதிவிலக்குகள். இத முழுசா தெரிஞ்சு கொண்டாலே போதும், உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைத்துவிடும். பகுதி 1, குர்பானியின் அடிப்படை மற்றும் நேரம். குர்பானிங்கிறது வசதி இருக்கிறவங்க கண்டிப்பா செய்ய வேண்டிய ரொம்பவும் வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத். நபிகள் நாயகம் சல்லி அவங்க ஊர்ல இருந்தாலும் சரி, பயணத்துல இருந்தாலும் சரி, இத தவறாம செஞ்சிருக்காங்க. இப்போ இந்த விஷயத்தை கொஞ்சம் கவனிங்க. ஒரு சாதாரண சாப்பாட்டுக்கும் குர்பானிக்கும் என்ன வித்தியாசம்? அபூ புர்தா அப்படிங்கிற ஒரு நபித்தோழர் வாழ்க்கையில நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இது. பெருநாள் வந்த சந்தோஷத்திலையும் ஒரு ஆர்வக் கோளாறுலும் அவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? பெருநாள் தொழுகைக்கு போறதுக்கு முன்னாடியே தன்னோட ஆட்டை அறுத்து அதையே காலை உணவாகவும் சாப்பிட்டுட்டார். ஆனா நபிசல்லா அவங்க அவரை கோபப்படாம எவ்வளோ மென்மையா திருத்துறாங்க பாருங்க. உங்க ஆடு வெறும் மாமிசத்துக்காக அறுக்கப்பட்ட ஆடுதான் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஒரு சாதாரண காலை உணவையும் இரவனுக்காக செய்யப்படுற ஒரு மகத்தான வணக்கத்தையும் பிரிக்கிறது எதுனா அந்த சரியான நேரம்தான். குர்பானி எப்பவுமே தொழுகைக்கு பிறகுதான் நடக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டதால அபூ புர்தா அவங்க இன்னொரு ஆட்டை மறுபடியும் அறுக்க வேண்டியதாயிடுச்சு. இந்த அடிப்படைய திருக்குரான் ரொம்ப தெளிவா உறுதிப்படுத்துது. எனவே உமது இறைவனை தொழுது அவனுக்காக அர்ப்பீராக அப்படிங்கிற இந்த வசனம் நாம செய்ய வேண்டிய செயல்களோட வரிசையை ரொம்ப திட்டவட்டமா நமக்கு சொல்லுது. முதல்ல தொழுகை, அதுக்கு பிறகுதான் குர்பானி. இதுதாங்க இறைவனோட கட்டளை. பகுதி 2, வசதி மற்றும் சுமை. இந்த இடத்துல ஒரு முக்கியமான ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்த நம்ம கவனிக்கணும். இன்னைக்கு பல பேர் குர்பானி குடுக்கணுமே அப்படிங்கிற கட்டாயத்துக்காகவே தங்களை அறியாம ஒரு பெரிய மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க. தங்களுக்கு போதுமான வசதி இல்லனா கூட எப்படியாவது இதை செஞ்சிடணும்னு தங்களை ரொம்பவே வருத்திக்கிறாங்க. இதனாலே மக்கள் மனசுல ஒரு பெரிய கேள்வி எழும்பலாம். குர்பானி கொடுக்கறதுக்காக நான் கடன் வாங்கலாமா அப்படின்னு. உண்மையிலே சொல்லணும்னா இது பலர்கிட்டையும் இருக்கிற ஒரு தவறான புரிதல். கடன் வாங்கியாவது குர்பானி கொடுத்தாகணும்னு சிலர் நினைக்கிறாங்க. இதுக்காக ஒரு ஹதீஸை கூட ஆதாரமா சொல்லுவாங்க. ஆனா ஆய்வு அடிப்படையில பாத்தீங்கன்னா அது ஒரு பலவீனமான அறிவிப்பு. இஸ்லாத்துல கடன் அப்படிங்கிற விஷயம் எவ்வளோ தீவிரமானதுன்னு இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துது. கடனை தவிர எல்லா பாவமும் அல்லாவின் பாதையில் மரணித்த தியாகிக்காக மன்னிக்கப்படுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இஸ்லாத்தோட மிக முக்கிய தூண்களான ஹஜ்ஜு, ஜக்காத் போன்ற கடமைகளே ஒருத்தரோட சொந்த பொருளாதார வசதியை பொறுத்து தான் அவங்களுக்கு கடமை ஆகுது. அப்படி இருக்கும்போது குர்பானிக்காக ஒருத்தர் கடனாளியா மாறுறத மார்க்கம் எப்படிங்க அனுமதிக்கும்? இது உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆறுதலை தருதுன்னு பாருங்க. இஸ்லாம் எதையுமே கஷ்டப்பட்டு செய்ய சொல்லல. எவரையும் அவரது சக்திக்கு உட்பட்டே தவிர அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் அப்படின்னு குர்ஆன் ஆணித்தரமா சொல்லுது. உங்களுக்கு ஏற்கனவே கடன்கள் இருந்துச்சுன்னா அந்த கடன்களை அடைக்கிறதுக்கு தான் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். அதை விட்டுட்டு புதுசா கடன் வாங்கி குர்பானி கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. பகுதி 3, தனிப்பட்ட விதிகள். சரி, இதுவரைக்கும் யாரு எப்போ கொடுக்கணும்னு பார்த்தோம். அடுத்து பொருளாதார வசதி இருந்து குர்பானி கொடுக்கணும்னு ஆசைப்படுறவங்க தங்களை உடல் ரீதியா எப்படி தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிற சில விதிமுறைகளை பார்ப்போம். இப்போ இந்த காலக்கோட்டைய கவனிங்க. துல்ஹஜ் மாதம் பிறை 1ல ஆரம்பிச்சு குர்பானி கொடுக்கிற நாள் வரைக்கும் குர்பானி கொடுக்க எண்ணி இருக்கிற நபர் தன்னோட முடி மற்றும் நகங்களை வெட்டக்கூடாது அப்படிங்கிறது நபி வழி. இது அந்த தியாக திருநாளுக்கான ஒரு சிறப்பான ஆன்மீக தயாரிப்பு நிலைனே சொல்லலாம். இதுல கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னு தெரியுமா? இந்த முடி நகம் வெட்டக்கூடாதுங்கிற கட்டுப்பாடு நீங்க எப்போ குர்பானி கொடுக்கணும்னு மனசளவுல முடிவு பண்றீங்களோ அந்த நொடியிலிருந்தே தொடங்கிடுது. உதாரணத்துக்கு துல்ஹஜ் பிறை 1ஆம் தேதி ஒருத்தர்கிட்ட பணம் இல்ல, ஆனா 5ஆம் தேதி தான் அவருக்கு பணம் கிடைச்சு குர்பானி கொடுக்க முடிவெடுக்கிறார்னா அந்த 5ஆம் தேதியிலிருந்து அவர் முடி நகம் வெட்டுறத தவிர்த்துக்கணும். பகுதி 4, விதிவிலக்குகள் மற்றும் குடும்ப விதிகள். என்னது முடி நகம் வெட்டக்கூடாதா அப்படின்னு அந்த கடுமையான விதியை கேட்டு நீங்க பதற்றப்பட தேவையே இல்ல. இதுக்கும் இஸ்லாம் ரொம்பவே பிராக்டிக்கலான லாஜிக்கலான சில விதிவிலக்குகளை நமக்கு வழங்கியிருக்கு. இதுல இருக்கிற சில நியாயமான விதிவிலக்குகளை கவனிங்களேன். நம்மையும் அறியாம தானா முடி உதிர்ந்தாலோ இல்ல எதிர்பாராம நகம் உடைஞ்சு அதனால வலி ஏற்பட்டு வெட்ட வேண்டிய நிலை வந்தாலோ அல்லது ஏதோ ஒரு மருத்துவ அறுவை சிகிச்சை காரணத்துக்காக முடி நகங்களை வெட்ட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டாலோ அதுல எந்த தப்புமே இல்லைங்க. ஏன்னா மனிதர்கள் கஷ்டப்படுறதே இஸ்லாம் ஒருபோதும் விரும்புறதில்ல.
இதை விட இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இந்த முடி நகம் வெட்டக்கூடாதுங்கிற கட்டுப்பாடு குடும்பத்தோட செலவுகளை ஏற்று குர்பானிக்கு பணம் செலுத்துற அந்த ஒரு நபருக்கு மட்டுமே பொருந்தும். அவரை சார்ந்திருக்கிற மற்ற குடும்ப உறுப்பினர்கள் யாருக்கும் இந்த கட்டுப்பாடு கிடையாது. இது குடும்பத்தினர் எல்லாருக்கும் எவ்வளவு பெரிய நிம்மதி பாத்தீங்களா? ஒட்டுமொத்தமா நாம இதுவரைக்கும் பார்த்த விஷயங்கள்ல இருந்து ஒரு உண்மை ரொம்ப தெளிவா புரியுது. இஸ்லாம் நம்மளோட ஆழமான பக்தியையும் மனிதனோட உண்மையான ஆற்றலையும் ரொம்ப அழகா பேலன்ஸ் பண்ணுது. சரியான நேரத்துல குர்பானி கொடுக்கறது, அதுக்காக கடன் வாங்குறத தவிர்க்கிறது, மருத்துவ தேவைகளுக்கு நகம் வெட்ட அனுமதிக்கிறது, இது எல்லாமே குர்பானி மனித ஆற்றலை மீறிய ஒரு சுமை இல்ல, மாறாக இது ஒரு பக்திபூர்வமான வணக்கம் அப்படிங்கிறத நமக்கு ஆணித்தரமா காட்டுது. நாம இப்போ இறுதிப் பகுதிக்கு வந்துட்டோம். உங்களுக்கான ஒரு சின்ன கேள்வி. இந்த வருஷம் உங்களுடைய ஆழமான பக்தியையும் உங்களின் உண்மையான பொருளாதார மற்றும் உடல் ரீதியான ஆற்றலையும் நீங்க எப்படி பேலன்ஸ் பண்ண போறீங்க? உங்களின் உண்மையான கடமைகள் என்ன அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க. குர்பானி பற்றிய இந்த விளக்கக்காட்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் தெளிவான வழிகாட்டலாகவும் அமைஞ்சிருக்கும் நம்புறேன். அறிவை பகிர்வோம், தெளிவடைவோம். மிக்க நன்றி.